ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் அதிரடியாக 5% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட டீமெர்ஜர் திட்டத்திற்காக ஷேர் ஹோல்டர்ஸிடம் ஓட்டிங் ரைட்ஸ் எடுத்தாங்க. இதன் மூலிமா டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 99.9% வரைக்கும் ஓட்டிங் ரைட்ஸை ஷேர் ஹோல்டர்ஸிடம் வாங்கியிருக்காங்க. இதனால மே 7, 2025 இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸு கிட்டத்தட்ட 5% மேலே கெயின் ஆயிருக்கு. இதனால இன்வெஸ்டர்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸோட பங்கு விலை, டீமெர்ஜரோட பங்கு விலை, இதுக்கப்புறம் நிறுவனத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இந்த டீமெர்ஜர் ஓட்டிங் ரைட்ஸ் மூலமா டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸு இப்போ இருக்க விலையிலேருந்து கிட்டத்தட்ட 24% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 100ல் 80% ஷேர் ஹோல்டர்ஸ் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட ஷேர் ஹோல்டர்ஸாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட கமர்ஷியல் வெஹிக்கிளையும் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் டீமெர்ஜர் பண்ண போகிறோன்னு கம்பெனி தரப்பில் முன்னாடியே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் தான் இன்னைக்கு நடந்துச்சு. அந்த காரணத்தினால டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸு இன்னைக்கு ஒரே நாளில் 5% மேலே கெயின் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் டீமெர்ஜருக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியை தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனியை தனியாகவும் தனித்தனியாக நிர்வகிக்க போகிறாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிளில் மின்சார வாகனங்கள், அதாவது இவி வெஹிக்கிள்ஸ், ஜேஎல்ஆர், ஜாக்வார் லேண்ட் ரோவர் நிறுவனங்களையும் தனித்தனியாக நிர்வகிக்க போகிறாங்க. இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 5.18% வரைக்கும் கெயின் ஆகி 681 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் காலையில் ஓப்பன் ஆகும்போது 642ல் ஓப்பன் ஆச்சு. ஹை 682, லோ 641 வரைக்கும் லோ போயிருக்கு. 52 வீக் ஹை 1179 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் உடனே நடக்காது. நீங்கள் லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட வளர்ச்சி அபரிதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸு 681லேருந்து கிட்டத்தட்ட 812 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. அதாவது இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட சுமார் 24% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. சப்போஸ் இறங்குனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு லாங் டேர்முக்கு நல்லா ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் க்ரோத்தும் இவி செக்மெண்ட்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. டீமெர்ஜர் 2026க்குள்ளார முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கம்பெனி தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டீமெர்ஜர் மூலயமா கம்பெனியை தனித்தனியாக பிரிக்கும் போது அந்த கம்பெனியோட அதோட வளர்ச்சி நல்ல டெவலப்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனால இன்வெஸ்டரும் குழப்பம் இல்லாமல் தனித்தனி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் தனிப்பட்ட பிரிவுகளில் முதலீடு செய்ய அதிக ஆர்வம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.